விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வேலை பார்த்து வருகிறார் பழனிவேல். மனைவி சிவசங்கரி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். தம்பதியின் மூத்த மகளான 4 வயது லியா லட்சுமி அருகில் உள்ள சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறார். மதியம் 2 மணி அளவில் கழிப்பறைக்கு சென்ற குழந்தை வகுப்பறைக்கு திரும்பாததால் சந்தேகமடைந்த ஆசிரியர்கள் பள்ளி வளாகத்தினுள் தேடியிருக்கின்றனர். அப்போது அருகில் உள்ள செப்டிக் டேங்க் பகுதியில் தேடி உள்ளனர். செப்டிக் டேங்கின் மூடி திறந்து கிடந்ததால் அதனுள் எட்டி பார்த்தபோது உள்ளே சிறுமியின் ஷூ கிடந்ததை கண்டு சந்தேகம் அடைந்துள்ளனர். தொடர்ந்து தேடிய போது சிறுமியின் உடல் அங்கே கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் பள்ளியின் ஓட்டுநர் கோபால் இரும்பு கம்பியை கொண்டு சிறுமியின் சடலத்தை வெளியே எடுத்திருக்கிறார். ஷூ கண்டதுனால பார்த்து பிச்சை விட்டு பார்த்தா குழந்தை தண்ணி மேலே போட்டு. எப்படி தூக்குனீங்க? அந்த குச்சியால் தான் சார் தூக்கணும். கம்பி கட்டி குச்சியில் தூக்குனீங்க? குச்சியில் தூக்கணும். நீங்கள் உள்ளே இறங்கி தூக்கலாம்? உள்ளே இறங்கல சார். இல்லை சார், அந்த தூரம் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இல்லை சார், நாங்கள் போய் பார்க்கலாம் அதேமாரி தான் இருந்தது. அது அந்த உளுத்து போனதுனால அது குழந்தை மேலே ஏறினோடனே விழுந்துட்டுக்குது. அந்த ரவுண்டு அந்த தகுடு நம்ம உள்ளே இருந்தது. அதை நான் தகுடு நம்ம மறுபடியும் வளைச்சி தான் அந்த குச்சியை கம்பியை கட்டி குச்சி விட்டு. இதனைத் தொடர்ந்து சிறுமியை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இருக்கின்றனர். ஆனால் லியா லட்சுமி உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த தகவல் குழந்தையின் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களது உறவினர் பள்ளியை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சொல்றாங்க ஐயா, ஆனா அந்த வேலையை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த குழந்தை போவே முடியாது அந்த வேலையை தாண்டி. அது இல்லாமல் வந்து செப்டி டேங்க் சின்னமாக தான் இருக்குது. ஒரு கால் கூட உள்ளே நுழைக்க முடியாது. அப்படி உள்ளவங்க குழந்தை விழுந்துருச்சுன்னு கூட சொல்லி வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு ஆள் இறங்கி எப்படி தூக்க முடியும் அந்த குழந்தைய? சரி, அப்படியே தூக்குனாங்க. சுற்றி ஈரம் இருக்கணுமா இல்லையா? ஈரமும் கிடையாது. இல்லை ஏதாவது தண்ணி சேறு இருக்கணும், அதுவும் கிடையாது. தூக்குனால காமிக்க சொல்லுங்க. இது ஏற்ற நடவடிக்கை நீங்கள் எடுங்க.